திருப்பாவை பாசுரம் 27. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாற்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இதுல கூடாரை வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதாவது கண்ணனை யாரெல்லாம் நினைக்கலையோ, யார் அவன் கூட சேரலையோ அவங்கள அத்தனை பேரையும் வெல்லக்கூடிய வலிமை பெற்றவனே, உன்னை பாடி உன்னுடைய அருள் வேண்டி வந்தோம். நீ அருட்செல்வத்தை கொடுத்துருவ, ஆனா எங்களுக்கு பொருட்செல்வத்தையும் கொடு. எல்லா விதமான ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு இந்த விரதம் உன் அருள் பெற்ற மகிழ்ச்சியுடன் பால் சோறும் முழங்கையில் நெய் வழிய வழிய அக்கார அடிசில் என்று சொல்லப்படும் சர்க்கரை பொங்கலையும் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பள்ளி எழுச்சி பதிகம் 7. அது பழச்சுவையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மது வளர்பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதுல யாராலும் அறிய முடியாதவன் சிவபெருமான். அது பழம்பொருள், பழத்தின் சுவை போல இருக்குது, அமுதம் போன்றது, அறிந்து கொள்வதற்கு அரியது, அதே சமயம் எளியது. அறிவால் உறுதி பெற தேவர்களும் இயலவில்லை. இவர் நீங்க சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னு தேவர்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட தாங்கள் நீங்கள் தான் அந்த பரம்பொருளின் திருவுருவம்னு எங்க கண்ணு முன்னாடி காட்சி கொடுத்து இருக்கீங்க. உங்களை நாங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறோம். தேன் மிகுந்த மலர்கள் நிறைந்த உத்தரகோச மங்கையில் இருக்கின்ற திருப்பெருந்துறை சிவபெருமானே, உங்ககிட்ட நாங்கள் எப்படி அடியவராக ஆகிறது, உங்கள் அருளை நாங்கள் எப்படி பெறுறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வழியில் நடந்து உங்களது பேரருளை பெறுவோம் அப்படின்னு